.4 அலைவரிசையில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கொங்கு FM சமுதாய வானொலி. இப்பொழுது நாம் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி அறிவியல் பார்வை. இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை எனும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்ட விஞ்ஞான் பிரசார் எனும் துறை மற்றும் தமிழ்நாடு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மையத்தின் அறிவியல் பலகை இணைந்து வழங்கும் புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சியே அறிவியல் பார்வை. இன்றைய அறிவியல் பார்வை நிகழ்ச்சியில் வானசாஸ்திரம் இதனை பற்றியும் இதில் உள்ள அறிவியல் விஷயங்களை பற்றியும் நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் திரு சண்முக சுந்தரம் அவர்கள். உடன் உரையாடியவர் திரு தங்கவேல். ஐயா வணக்கம். வணக்கம், என் பெயர் சண்முக சுந்தரம். ஐயா, வானசாஸ்திரம்னா என்ன? வானசாஸ்திரம் என்பது கோள்கள் மற்றும் நட்சத்திரங்கள் பற்றிய ஞானம். ஜோதிட சாஸ்திரம் என்பது அந்த கோள்கள் மற்றும் நட்சத்திரங்கள் எவ்வாறு ஒருவரின் வாழ்க்கையை பாதிக்கிறது என்பதை பற்றிய ஞானம். பால்வெளி மண்டலம் என அழைக்கப்படும் இந்த பிரபஞ்சத்தில் பல சூரிய மண்டலங்களும் பல லோகங்களும் இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. நவீன கருவிகள் மற்றும் உபகரணங்களை கொண்டு தொலைதூரத்தில் உள்ள கோள்கள் அல்லது கிரகங்கள் பற்றிய ஞானம் நமக்கு கிடைக்கின்றது. ஆனால் இந்த உபகரணங்கள் எதுவுமே இல்லாமல் இந்த கோள்கள் மற்றும் நட்சத்திரங்களை பற்றிய ஞானம் நம் முன்னோர்களுக்கு எப்படி கிடைத்தது என்பது ஒரு புரியாத புதிராகவே உள்ளது. ஐயா, அப்படியே ராசி நட்சத்திரம் இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் சூரியனுக்கே முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. அதாவது கோள்கள் சூரியனை சுற்றி வருகின்றன. அது தவிர 27 நட்சத்திரங்கள் 12 ராசிகளில் அடக்கப்படுகின்றன. அதாவது ஒரு ராசியில் 2.25 நட்சத்திரம் அடக்கம். மேலை நாட்டு ஜோதிடத்திலும் 12 ராசிகள் உண்டு. ஆனால் அந்த ராசிகள் தேதியின் அடிப்படையிலே பிரிக்கப்பட்டுள்ளன. அவைகளுக்கும் நட்சத்திரங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இந்திய ஜோதிட சாஸ்திரத்தில் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு கிரகாதிபதி உண்டு. ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு தசை உண்டு. ஒவ்வொரு தசைக்கும் 9 புத்தி காலம் உண்டு. ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் 9 தசையும் உண்டு. ஒவ்வொரு தசா காலத்திலும் 9 தசா புத்தியும் உண்டு. இந்த தசா புத்தி என்பதை திசை புத்தி என்றும் சொல்வார்கள். அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் 81 வகையான தசா புத்தி காலம் நடக்கும். இந்திய ஜோதிடத்தின்படி ஒருவரின் ஆயுள் 120 ஆண்டுகளாக கணக்கிடப்பட்டுள்ளது. நடைபெறும் தசா புத்தி காலத்திற்கு ஏற்ப மனிதனின் சிந்தனை செயல்படும். வானசாஸ்திரம் புதிதாக பல நட்சத்திரங்களையும் கோள்களையும் கண்டுபிடித்தபடி உள்ளது. ஆனால் ஜோதிடக்கலை 27 நட்சத்திரங்கள் மற்றும் 9 கிரகங்களை மட்டுமே அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறது. இந்திய ஜோதிடத்தில் நல்ல நாள் நல்ல நேரம் என்றெல்லாம் பிரிவுகள் உண்டு. வாரத்தின் 7 கிழமைகளும் 7 கிரகங்களின் அடிப்படையிலேயே பெயரிடப்பட்டுள்ளன. நிழல் கிரகங்களான ராகுவிற்கும் கேதுவிற்கும் மட்டுமே கிழமைகள் கிடையாது. ஒருவரின் மனநிலை தசாபுத்திக்கு ஏற்ப மாறுபடும் என்பதால் நட்சத்திரம் மற்றும் ராசியை வைத்து திருமண பொருத்தம் பார்க்கிறார்கள். சில தசாபுத்திகள் நடக்கும் பொழுது கோபம் அதிகரிக்கும், விட்டு கொடுக்கவும் மறுப்பார்கள். ஆண் பெண் இருவருக்கும் ஒரே நேரத்தில் ஒரே தசாபுத்தி நடந்தால் மன வருத்தம் மிகுந்து பிரிவிற்கு வழிவகுக்கும். அதனாலேயே ஜாதகத்தை வைத்து பொருத்தம் பார்க்கிறார்கள். ஐயா, அடுத்தது இந்த செவ்வாய் தோஷங்கிறாங்கல்ல, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. செவ்வாய் தோஷம் உள்ளவர்களின் வாழ்க்கை துணை அவர்களுக்கு முன்பே இறப்பார்கள் என்பதை குறிக்கும் ஒரு அடையாளம் மட்டுமே. அதற்காக அவரது மனைவியோ அல்லது கணவரோ திருமணமான அடுத்த நாளே இறந்து விடுவார்கள் என்று அர்த்தமல்ல. 50, 60 அல்லது 70 வயதில் கூட செவ்வாய் கிரகம் உள்ள ஒருவரது வாழ்க்கை துணை அவருக்கு முன்னால் இறக்கலாம். அதனால் செவ்வாய் தோஷம் உள்ளவருக்கு செவ்வாய் தோஷம் உள்ளவரை தேடி திருமணம் செய்து வைப்பார்கள். செவ்வாய் தோஷம் உள்ளவரது துணை அவருக்கு முன்பே இறப்பார் என்பது மட்டுமே அந்த தோஷத்திற்கு அர்த்தம், வேறொன்றும் இல்லை. ராமாயணத்திலோ அல்லது மகாபாரதத்திலோ இப்படி ஜாதக பொருத்தம் பார்த்து திருமணம் செய்ததாக சொல்லவில்லை. ஒரு செயலை துவங்க மட்டுமே ஜோதிடரை அழைத்து நேரம் பார்த்தார்கள்.
ராமனின் பட்டாபிஷேகத்திற்கும் குருட்சேத்திர போரை துவங்குவதற்கும் மட்டுமே நல்ல நாள் பார்த்தார்கள். சத்யவான் சாவித்திரி வரலாற்றில் மட்டுமே மணமகனின் ஜாதகத்தை பார்த்து மணமகனின் ஆயுளை கணக்கிட்ட சம்பவம் குறிப்பிடப்பட்டுள்ளது. சத்யவானின் ஆயுள் குறைவு என்பதை அறிந்தே சாவித்திரி அவரை மணந்தாள். ஆனால் தன் பக்தியாலும் அறிவு கூர்மையாலும் யமதர்மராஜனை தன் கணவருக்கு நீண்ட ஆயுளை ஆசீர்வதிக்க வைத்தாள் சாவித்திரி. தனது கணவன் அவன் விதிப்படி இறந்த போதும் கலங்காமல் யமனிடத்தில் அவர் தனக்கு ஆசீர்வதித்து வழங்கிய வரத்தை நினைவுபடுத்தி தன் கணவனின் உயிரை மீட்டெடுத்தாள் சாவித்திரி. அவள் யமனிடம் போராடவில்லை, அன்பு மற்றும் பக்தியோடு வாதம் செய்து வென்றாள். இந்த வரலாறும் மார்க்கண்டேயனின் வரலாறும் நமக்கு உணர்த்துவது ஒன்றுதான். பக்தியின் மூலம் கடவுளுடன் நேரடியாக தொடர்பு கொண்டு அதன் மூலம் விதியை மாற்ற முடியும் என்பதே அது. அப்படி கடவுளுடன் நேரடியாக தொடர்பு கொண்டு பெற்றதே கோள்கள் மற்றும் நட்சத்திரங்கள் பற்றிய ஞானம். அது இந்திய ஜோதிடக்கலை என்னும் அழைக்கப்படும் விஞ்ஞானம். கோள்கள் மற்றும் நட்சத்திரங்கள் பற்றிய ஞானம் விஞ்ஞானம் என்றால் ஒருவரின் ஜாதகத்தை வைத்து அவரது குணநலன்களை ஓரளவுக்கு கணிக்க முடியும். எதிர்காலத்தையும் துல்லியமாக சில பேர் கணிப்பார்கள். ஆனால் எல்லோரும் ஒரே விதமாக அந்த கிரகங்களின் நிலையை வைத்து கணிக்க முடியாது. ஜாதகத்தில் உள்ள கிரக நிலைகளை ஒரு குறிப்பை காட்டும். அதை சரியாக புரிந்து கொள்வதே ஒரு ஜோசியரின் திறமை. ஜோதிடமானது விஞ்ஞானமே என்றாலும் அந்த குறிப்பை சரியாக புரிந்து கொள்வது ஒரு கலை. அதனால்தான் அது ஜோதிட கலை என்று அழைக்கப்படுகிறது. ஐயா, உங்கள் வாழ்க்கையில் ஜாதகத்தில் ஏதாவது மாற்றங்கள் ஏதாவது நடந்ததுன்னா கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. இது போன்ற ஒரு சம்பவம் என் வாழ்விலும் நிகழ்ந்தது. என் தந்தையின் ஜாதகத்தை ஒரு ஜோசியரிடம் காட்டி பலன் கேட்டேன். அவர் அதை பார்த்துவிட்டு, இவரது யோக காலம் எல்லாம் முடிந்து விட்டது, இனி இவருக்கு சொந்த வீடு வாகனம் போன்றவை அமைய வாய்ப்பில்லை, ஏதோ இருப்பார் அவ்வளவுதான் என்றார். ஆனால் என் தாயார் அவர் சொன்னதை ஏற்க தயாராக இல்லை. அதனால் வேறொரு ஜோதிடரிடம் என் தந்தையின் ஜாதகத்தை காட்டினோம். அந்த ஜோதிடர், உங்கள் தந்தையின் கிரக நிலைகள் விரைவில் மாறும், கஷ்டங்கள் தீரும், அவர் சொந்த வீட்டில் பல காலம் வாழ்ந்து பிறகு சொந்த வீட்டில்தான் உயிர் துறப்பார் என்றார். அவர் சொன்னது போலவே என் சகோதரி மற்றும் தாயார் பெயரில் வீடு வாங்கி அந்த வீட்டிலே தான் என் தந்தை வாழ்ந்து அதன் பிறகு அந்த வீட்டிலே தான் அவர் உயிர் பிரிந்தது. என் தந்தையின் வீடு என்று சொல்ல முடியாது, சொந்த வீடு இல்லை என்றும் சொல்ல முடியாது. இரண்டு ஜோசியர்களும் மாறுபட்ட கணிப்பை சொன்னாலும் இருவருமே பாதி சரி பாதி தவறு. அந்த ஜோதிடர்கள் இருவருமே வெவ்வேறு தொழிலை விட்டுவிட்டு வந்து ஜோதிடத்தை முழு தொழிலாக செய்து வந்தார்கள். ஒருவர் உடல்நிலை காரணமாக தாசில்தார் வேலையை விட்டவர், மற்றொருவர் சினிமா கலைத்துறையை விடுத்து ஜோதிடரானவர். சரி, பரிகாரங்கள் வேலை செய்யுமா என்று கேட்டால் செய்யும் என்றே சொல்வேன். ஒரு காலத்தில் அவ்வளவாக கடவுள் நம்பிக்கை இல்லாது இருந்த நான் யோகாசனம், பிராணாயாமம் மற்றும் தியானம் செய்வது வழக்கம். ஒரு நாள் ஜுரத்தை குறைக்க பிராணாயாமம் செய்து கொண்டிருந்த போது என்னை அறியாமல், என் விருப்பம் இல்லாமல், ஜுரம் சரியானால் பழனிமலைக்கு வந்து மொட்டை அடித்துக் கொள்வதாக வேண்டிக் கொண்டேன். உடனே ஜுரம் சரியானது. வேண்டிக் கொண்டபடி பழனிமலைக்கு செல்ல முடிவெடுத்தேன். பழனிமலைக்கு கிளம்பும்போது தான் எனது தந்தை, நமது குலதெய்வம் திருப்பரங்குன்றம் முருகனே, அதனால் இனிமேல் வேண்டிக் கொள்வதாக இருந்தால் திருப்பரங்குன்றம் வருவதாக வேண்டிக் கொள்கின்றார். சுமார் 30 வயது வரை குலதெய்வம் எது என்றே தெரியாமல் நான் வளர்க்கப்பட்டிருந்தேன். நம் நாட்டின் நகரங்களில் வாழும் பலரும் இவ்வாறே வளர்க்கப்படுகின்றனர். ஒரு முறை வட இந்தியாவில் பொதுத்துறை நிறுவனம் ஒன்றில் பணியாற்றி வந்த நான் சென்னைக்கு மாற்றல் பெற பாகீரத பிரயத்தனம் செய்தும் பலனின்றி கடைசியாக ஒரு ஜோதிடரை அணுகினேன். என் நட்சத்திரத்திற்கு நான் வள்ளி தெய்வானை சமேத முருகன் சன்னதியில் 7 செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து சென்று பரிகாரம் செய்ய வேண்டும் என்று அந்த ஜோதிடர் சொன்னார். அதேபோல் 7வது செவ்வாய்க்கிழமை வள்ளி தெய்வானை சமேத முருகனை தரிசித்து திரும்பிய போது எனக்கு சென்னைக்கு மாற்றலான செய்தி காத்திருந்தது. அதுவரை அரைகுறை பக்தனாக இருந்த நான் பெருமானின் தீவிர பக்தனாக மாறினேன். பரிகாரங்களை முறையாக நம்பிக்கையுடன் செய்தால்
பலன் நிச்சயம். ஒரே நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அவரவர் வயதிற்கு ஏற்ப தசாபுத்தி நடைபெறும். சில குறிப்பிட்ட தசாபுத்தி நடைபெறும்பொழுது அந்த வயதில் ஒரே மாதிரியான பிரச்சனைகள் எழும். என்னை விட பல வருடம் பெரியவரான பரணி நட்சத்திரத்தில் பிறந்த அந்த நண்பர் தன்னுடைய 42வது வயதில் எதிர்கொண்டதை போன்ற ஒரு பிரச்சனையை நான் பல வருடங்கள் கழித்து என்னுடைய 48வது வயதில் நான் எதிர்கொண்டேன். யாரோ செய்த சதி செயலுக்கு நாங்கள் இருவருமே பலியானோம், பாதிக்கப்பட்டோம். பாதிப்பின் வீரியம் மட்டும்தான் வேறுபட்டது. ஐயா, இப்போ கிரகணம் அப்படிங்கிறாங்கல்ல, கிராமப்புறத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரகணம் பிடிச்சிருச்சு அப்படிம்பாங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. கிரகணம் எப்போது நிகழும் என்பதை மிக துல்லியமாக கணிக்க தெரிந்த நம் முன்னோர்களால் கிரகணம் நிகழ்வதற்கான காரணத்தை அறிந்து கொள்ள முடியாதா என்ன? இருந்தபோதிலும் அவர்கள் அதற்கு ஒரு கதை சொல்லி ராகு சூரியனையும் சந்திரனையும் தனித்தனியாக பிடிக்கும் என்றும் அந்த நேரத்தில் எதுவும் சாப்பிடக்கூடாது, கோயில்களையும் மூட வேண்டும் என்றும் சொல்லி வைத்தார்கள். 2 கிரகணங்களின் போதும் சூரியனின் அல்ட்ரா வயலட் கதிர்கள் பூமியை அதிக அளவில் தாக்கும் என்பதை முற்றிலுமாக அறிந்த நம் முன்னோர்கள் அதை பாமரர்க்கும் அந்த காலத்தில் சொல்லி புரிய வைக்க முடியாது என்பதை உணர்ந்து கிரகணம் என்பது ராகு சூரியனை விழுங்கும் நிகழ்வு என கதை பரப்பி வந்தனர் என்றே நினைக்கின்றேன். சூரியனின் அல்ட்ரா வயலட் கதிர்வீச்சு எக்ஸ்ரே கதிர்களைப் போல எதையும் ஊடுருவி செல்லும் சக்தி பெற்றது. அதனாலேயே உணவுப் பொருள் உள்ள பாத்திரத்தில் அக்கதிர்வீச்சை உறிஞ்சும் ஆற்றல் உள்ள தர்பை புல்லை போடச் சொல்லி கொடுத்தார்கள். கர்ப்பிணி பெண்கள் அந்த கதிர்வீச்சால் பாதிக்கப்படாமல் இருக்க அவர்கள் கிரகண நேரத்தில் பத்திரமாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். மற்றபடி அவர்கள் அறியாமையால் அப்படி சொல்லி இருக்க வாய்ப்பு இல்லை. நம் முன்னோர்களின் ஞானம் கடவுளின் நேரடி தொடர்பால் வந்ததாகத்தான் இருக்கும். அந்த நேரடி தொடர்பு கடவுளுடன் இருந்ததா அல்லது நம்மை விட மேலான ஒரு இனத்துடன் இருந்ததா என்பதே தான் கேள்வி. சரி, சகுனங்களை பற்றி பார்ப்போம். சகுனம் என்பது என்ன? இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும் எச்சரிக்கை தான் சகுனம். ஏற்கனவே நிகழ்ந்த சம்பவங்களின் புள்ளி விவரங்கள் மற்றும் தரவுகளை வைத்து இந்த சகுனங்கள் வரைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. சில சகுன தடைகள் ஒரு வேலையாக கிளம்பும்போது ஏற்பட்டால் மறுபடியும் வீட்டிற்குள் சென்று குறைந்தபட்சம் சிறிது நீர் அருந்திவிட்டு சற்று நேரம் அமர்ந்து விட்டு செல்வதே பரிகாரம். வாசலை தாண்டும் பொழுது டெலிஃபோன் மணி அடிப்பதும் எச்சரிக்கை சகுனம்தான். எதையும் மறந்து விட்டோமா என்று சரிபார்ப்பதும் நல்லது. நாம் எதையோ மறந்து விட்டோம் என்று எச்சரிப்பதற்காக கூட அந்த சகுனத்தடை ஏற்பட்டிருக்கலாம். அவசர வேலையாக கிளம்பும்போது சகுனத்தடை ஏற்பட்டால் பஸ்ஸிற்கு காத்திருக்காமல் ஆட்டோ அல்லது டாக்ஸியில் செல்வது நலம். சகுனம் என்பது ஒரு எச்சரிக்கையை தவிர தீர்ப்பு அல்ல. இராமாயணத்திலும் சகுனம் பற்றி ஒரு குறிப்பு உண்டு. ராமன் சிவதனுசை தொட்டவுடன் 3 பேரின் இடது தோள்களும் இடது கண்ணும் துடித்தன. அந்த 3 பேர் சீதை, ராவணன் மற்றும் மாரீசன். சீதைக்கு இடது கண்ணும் தோளும் துடித்தது நல்ல சகுனம். அவள் ராமனை மணந்தாள். ராவணனும் மாரீசனும் ராமர் கையால் மாண்டார்கள். அதாவது ஆண்களுக்கு இடது கண் மண் மற்றும் இடது தோள் துடித்தால் அது கெடுதல். ஆனால் பெண்களுக்கு அதுவே நல்ல சகுனம். அதே போல சில நட்சத்திரங்கள் விதிக்கு ஏற்ப அமையும். மூல நட்சத்திரம் மாமியாரை தூக்கி மூலையில் உட்கார வைக்கும் என்பார்கள். அதாவது மாமியாருக்கு முன்பாகவே மரணம் ஏற்படும் என்பதே அதன் பொருள். முன்னால் என்பது சில வாரங்களாகவோ சில வருடங்களாகவோ இருக்கலாம். கால நிர்ணயம் கிடையாது. என் நண்பர் ஒருவருக்கு மூல நட்சத்திரம். அவர் மாமனார் இல்லாத குடும்பத்தில் பெண் தேடியதால் திருமணம் தள்ளி போய்கொண்டே இருந்தது. நான் அதை கேலி செய்து உண்டு. காலஞ்சென்ற என் இளைய சகோதரிக்கு ஒரு மந்திரியின் மகன் வரனாக வந்தது. ஆனால் அவர் மூல நட்சத்திரம் என்பதால் மறுத்துவிட்டோம். பிறகு வேறொரு வரன் அமைந்தபோது ஜாதகம் பார்க்காமலேயே நிச்சயம் நடைபெற்றது. திருமணத்திற்கு நாள் குறிக்க கிளம்பிய போதுதான் மாப்பிள்ளைக்கு மூல நட்சத்திரம் என தெரிந்தது. பரவாயில்லை என்று அந்த திருமணத்தை நடத்தினோம். அந்த சகோதரி இறந்து சில ஆண்டுகளில் என் மைத்துனர் மறுமணம் செய்து கொண்டார். அதன் பிறகு சில ஆண்டுகள் கழித்து என் தந்தை தனது 72வது வயதில் இயற்கை எய்தினார். அதன் பிறகு சுமார் 12 ஆண்டுகள் கழித்தே என் தாயார் 80 வயதில் இயற்கை எய்தினார். மூல நட்சத்திரம் மாமனாருக்கு ஆகாது என்ற ஜோதிட கணிப்பு உண்மைதான். ஆனால் அப்படி அமைவது விதி.
என் தந்தையின் மரணம் அகால மரணம் அல்ல, மூல நட்சத்திரத்தால் அது நிகழவில்லை. அதேபோல் என் உறவினர் ஒருவரின் மருமகள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர். அந்த உறவினர் 80 வயதை நெருங்கும் பொழுது இயற்கை எய்தினார். மருமகளின் மூல நட்சத்திரம் அவர் ஆயுளை குறைக்கவில்லை, ஆனால் ஒருவரது ஆயுள் அவர் பிறக்கும் பொழுதே தீர்மானிக்கப்படுகிறது. மரணம் என்பது விதிக்கப்பட்டது, அதை மருமகன் அல்லது மருமகளின் நட்சத்திரம் தீர்மானிப்பது இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட மருமகன் அல்லது மருமகள் அமைவது அவரது விதிப்படிதான். அதேபோல சித்திரை நட்சத்திரத்தில் ஆண் குழந்தை பிறந்தால் தந்தைக்கு ஆகாது என்றும் ஒரு நம்பிக்கை. சித்திரை நட்சத்திரத்தில் அதுவும் வெள்ளிக்கிழமையில் பிறந்த என் தந்தை என் தாத்தாவின் உயிருக்கு யமனாக இருப்பார் என்று பலரும் சொல்லி, அதன்படியே என் தாத்தாவும் பயந்து என் தந்தையை தூக்கி கொஞ்சியதே இல்லை என்று சொல்வார்கள். அவர் பயந்தபடியே என் தாத்தா என் தந்தைக்கு 5 வயது இருக்கும் பொழுதே இயற்கை எய்தினார். ஐயா, இப்போது அந்த சகுனமெல்லாம் பார்க்குறாங்க, அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. 3 குழந்தைகள் உள்ள ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தையால் மட்டும் பெற்றோரின் ஆயுள் நிச்சயிக்கப்படுமா என்ன? அவரவர் விதிப்படியே குழந்தைகளின் நட்சத்திரம் அதையும். அதை ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு வாழ்க்கையை திட்டமிடல் வேண்டுமே தவிர பயந்தால் எதுவும் நடக்காது. வாழ்க்கையை இன்சூர் செய்வது வியாபாரமாக இருந்தால் வியாபார நுணுக்கம் மற்றும் விவரங்களை குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்வது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமே தவிர பயப்படுவதால் எந்த பயனும் இல்லை. ஸ்ரீகிருஷ்ணர் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்து தன் மாமன் கம்சனை கொண்டதால் ரோகிணி நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்தால் தாய்மாமனுக்கு ஆகாது என்று சொல்லி பயமுறுத்துவார்கள். கம்சன் தன் பெற்றோரை கொடுமைப்படுத்தியதாலேயே கிருஷ்ணர் தன் மாமனான கம்சனை கொண்டார். அதனால் ரோகிணி நட்சத்திர குழந்தைகளின் தாய்மாமன்கள் தேவையின்றி பயப்பட தேவையில்லை. ரோகிணியில் பிறந்த என் சகோதரி இறந்து 7 வருடம் மற்றும் 15 வருடங்கள் கழித்தே என் தாய்மாமன்கள் இருவரும் 85 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்தே இயற்கை எய்தினார்கள். இப்படி இந்திய ஜோதிடக்கலை விஞ்ஞானத்தின் அடிப்படையிலேயே அமையப்பெற்றது. அந்த விஞ்ஞான அடிப்படையை வைத்து அந்த கிரக நிலைகளை ஆராய்ந்து அதற்கான பலன்களை கணிக்கும் பொழுது கணிப்பவரின் புரிதல் காரணமாக சில பிழைகள் ஏற்படலாம். மேலும் பிறந்த நேரத்தையும் இடத்தையும் துல்லியமாக குறிக்காவிட்டாலும் கணிப்பு தகராக வாய்ப்புண்டு. மற்றபடி இந்திய ஜோதிட சாஸ்திரம் விஞ்ஞானபூர்வமானதே என்று நான் ஆணித்தரமாக சொல்வேன். ஐயா, அமாவாசை பௌர்ணமி இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. இந்த பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது. சந்திரன் பூமியை சுற்றி வருகிறது. சந்திரன் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் நாள் முழுவதும் இருக்கும் நாள் அமாவாசை. பூமி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் நாள் முழுவதும் இருக்கும் நாள் பௌர்ணமி. இந்த அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்கள் நம் முன்னோர்கள் மிகவும் துல்லியமாக கணித்து வந்தனர். புவியீர்ப்பு சக்தியைப் போலவே சந்திரனுக்கும் ஒரு ஈர்ப்பு சக்தி உண்டு. அந்த சக்தியானது திரவங்களின் மீது ஆதிக்கம் செலுத்தும். நம் உடல் திரவங்களால் ஆனது. அதிலும் மூளைப்பகுதி அதிக அளவில் திரவத்தால் நிரம்பியது. அதனால் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் பௌர்ணமி மற்றும் அமாவாசை என்று சற்று அதிகமான பாதிப்பிற்கு உள்ளாவார்கள். அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் கடலில் அலைகள் அதிக ஆரவாரத்துடன் ஆர்ப்பரிப்பது இதனால்தான். அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் நம் மூளையின் செயல்பாடு சற்றே வித்தியாசமாக இருக்கும். அதனால்தான் அமாவாசை தினத்தில் நம் முன்னோர்களுக்கு சிரார்த்தம் செய்கிறோம். ஐயா, மஞ்சளை பற்றி சொல்லுங்க. ஏன்னா எங்கள் ஈரோடு வந்து மஞ்சள் மாநகர். மஞ்சளினுடைய மகத்துவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. மஞ்சளின் பலதரப்பட்ட மருத்துவ குணங்களை உணர்ந்த நம் முன்னோர்கள் அதை ஒரு புனித மங்கள பொருளாக அறிவித்து அதை மக்கள் எல்லோரும் அடிக்கடி அவசியம் பயன்படுத்தும்படி செய்தார்கள். முகத்திற்கு பூசு மஞ்சள், பூஜைகளின் போது பிள்ளையார் பிடிக்க மஞ்சள், உணவில் மஞ்சள், திருமாங்கல்யத்தில் மஞ்சள் என்று மஞ்சளை மக்கள் அதிலும் பெண்கள் அன்றாடம் உபயோகிக்கும்படி செய்துவிட்டார்கள். மஞ்சளின் நோய் எதிர்ப்பு சக்தி, ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை, நுண்ணுயிரிகளை எதிர்க்கும் தன்மை, புற்றுநோய் எதிர்ப்பு சக்தி, வயோதிகத்தை தள்ளி போடும் ஆற்றல்,
சரும பாதுகாப்பு போன்ற பலதரப்பட்ட குணங்களை மேல் நாட்டவர் இப்பொழுதுதான் ஆராய்ந்து கண்டுபிடித்து ஏற்றுக்கொள்ள துவங்கியுள்ளார்கள். ஐயா, அப்படி இந்த திருமண பொருத்தமெல்லாம் பார்க்குறாங்கல்ல, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. சில ஜோதிடர்கள் திருமணம் சம்பந்தமாக சரியாக கணிப்பார்கள். எனக்கு தெரிந்த ஒரு தம்பதியினர் பொருத்த உறுப்பு தெரிந்தும் பலவித தவிர்க்க முடியாத சூழல்களால் பல்வேறு வரன்களை பார்த்து எதுவும் அமையாமல் 3 வருடங்கள் கழித்து திருமணம் செய்து கொண்டு 40 ஆண்டுகளுக்கு மேலாக குடும்பம் நடத்தி வருகிறார்கள். வேறொரு நண்பருக்கு பெண்ணின் ஜாதகம் பொருந்தியிருந்தும் தன்னை விட பெண் உயரம் என்பதால் தயங்கி மறுத்துவிட்டார். ஆனால் சுமார் 10 வருடங்கள் கழித்து அதே பெண்ணை மணந்து கொண்டார். இதைத்தான் திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன என்று சொல்கிறார்கள். விண்வெளியில் ஐயா, அடுத்தது இந்த நட்சத்திரம், விண்மீன், விண்கள் இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. ஏராளமான கோள்கள், நட்சத்திரங்கள், விண்கற்கள் உள்ளன. இவை தங்களுக்கு என்று தனிப்பாதை வகுத்து கொண்டு வலம் வருகின்றன. இதில் சில நேரங்களில் சில விண்கற்கள் தங்கள் பாதையை விட்டு விலகி பூமியை நோக்கி வேகமாக விழத் தொடங்கும். அதுபோல சில விண்கற்கள் ஒன்றோடொன்று மோதி வெடித்து சிதறும் போது அந்த சிதறல்கள் பூமியை நோக்கி வேகமாக விழும். இதுபோன்ற சூழ்நிலையில் வான்வெளியில் நுழைந்ததும் அந்த விண்கற்கள் காற்றை கிழித்து கொண்டு பூமியை நோக்கி வேகமாக பாயும். அப்பொழுது அதுபோன்ற சூழ்நிலையில் வான்வெளியில் நுழைந்ததும் அந்த விண்கற்கள் காற்றை கிழித்து கொண்டு பூமியை நோக்கி வேகமாக பாயும். அப்பொழுது காற்றுடன் அவை உரசும்போது தீப்பிடித்து கொள்ளும். அவ்வாறு தீப்பிடித்து கொள்ளும் விண்கற்களை எரி நட்சத்திரங்கள் என்று அழைக்கிறார்கள். இந்த எரி நட்சத்திரங்கள் தீப்பிடித்தபடி பூமியை நோக்கி விழுந்தாலும் வழியிலேயே அவை எரிந்து சாம்பியலாகிவிடும். இதனால் பூமிக்கு எந்த ஆபத்தும் ஏற்படுவதில்லை. சில நேரங்களில் சில எரிகர நட்சத்திரங்கள் அல்லது விண்கற்கள் பூமியில் விழுவதும் உண்டு. அவ்வாறு பூமியில் விழும் விண்கற்களை விஞ்ஞானிகள் சேகரித்து ஆராய்ச்சி நடத்துகிறார்கள். இந்த விண்கற்களின் இரும்பு, நிக்கல், கோபால்ட், பாஸ்பரஸ், கந்தம் உள்ளிட்ட பல ரசாயன பொருட்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சரிங்க ஐயா, இதுவரைக்கும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்கள் சமுதாய வானொலி நேயர்களுக்காக வானசாஸ்திரத்தில் அறிவியல் என்ற தலைப்பில் உரையாடினீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி, வணக்கம். இன்றைய அறிவியல் பார்வை நிகழ்ச்சியில் நாம் இதுவரையில் கேட்டது வானசாஸ்திரமும் அதில் உள்ள அறிவியல் விஷயங்களையும் பற்றி நமக்காக அற்புதமாக எடுத்துரைத்தார் சென்னையைச் சேர்ந்த திரு சண்முக சுந்தரம் அவர்கள். உடன் உரையாடியவர் திரு தங்கவேல். அடுத்ததாக அறிவியல் பார்வை நிகழ்ச்சியில் சந்திரயான் 3 ஆனது தற்போதைய நிலவரம், அதனுடைய சுற்றுவட்ட பாதையை எவ்வாறு மாற்றப்பட்டது, எவ்வளவு கிலோமீட்டர் மாற்றப்பட்டது என்பதை பற்றி முனைவர் பேராசிரியர் ரமேஷ் அவர்கள் வழங்குகிற தகவல்களை கேட்கலாம். பண்பலை வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நிலவில் தரையிறங்கி ஆய்வு செய்வதற்காக சந்திரயான் 3 விண்கலத்தை இந்திய விண்வெளி ஆய்வு மையம் இஸ்ரோ ரூபாய் 615 கோடியில் வடிவமைத்தது. கடந்த ஜூலை 14ஆம் தேதி மதியம் 2:35 மணியளவில் ஆந்திரா மாநிலம் சிறிகிரிகோட்டாவில் இருந்து GSLV LVM-3 ராக்கெட் மூலம் புவி ஒத்திசைவு பாதையான 170 கிலோமீட்டர் 36,500 கிலோமீட்டர் என்ற சுற்றுவட்ட பாதையில் ஏவப்பட்டது. அதாவது இந்த 170 கிலோமீட்டர் என்பது புவி அண்மை தொலைவு, 36,500 கிலோமீட்டர் என்பது புவி சேய்மை தொலைவாகும். அதை ஏவப்பட்ட பிறகு அதை தொடர்ந்து பெங்களூரில் உள்ள இஸ்ரோ கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து இந்த விண்கலத்தை இயக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஜூலை 15ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை முதற்கட்ட உயரம் உயர்த்தும் பணி வெற்றிகரமாக முடிவடைந்தது. அதன்படி 173 கிலோமீட்டர் 41,762 கிலோமீட்டர் என்ற நீள்வட்ட சுற்றுப்பாதையில் இயக்கப்பட்டது. பின்பு ஜூலை 17ஆம் தேதி மதியம்
2 மணி முதல் 3 மணி வரை. 2ஆம் கட்ட உயர்த்தும் பணியும் வெற்றிகரமாக நடைபெற்றது. 226 கிலோமீட்டர் 41,603 கிலோமீட்டர் என்ற சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. அதன் பிறகு ஜூலை 18ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை 3வது உயர்த்தும் பணி நடைபெற்றது. அதன்படி 228 கிலோமீட்டர் 51,400 கிலோமீட்டர் என்ற சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. மீண்டும் ஜூலை 20ஆம் தேதி 3வது உயர்த்த பணி முடிந்த பிறகு 4வது உயர்த்தும் பணி வெற்றிகரமாக ஜூலை 20ஆம் தேதி நடைபெற்றது. 236 கிலோமீட்டர் 1,27,603 கிலோமீட்டர் என்ற சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. ஸோ அதன் பிறகு ஜூலை 25 அன்று 5வது உயர்த்தும் பணியும் வெற்றிகரமாக முடிந்தது. ஜூலை 31 நள்ளிரவு 12 மணி முதல் 1 மணி வரை இறுதி உயர்த்தும் பணியாக 228 கிலோமீட்டர் 3,69,328 கிலோமீட்டர் என்ற உயர்த்தும் பணியும் வெற்றிகரமாக முடிவடைந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி புவி சுற்றுப்பாதையிலிருந்து நிலவு சுற்றுப்பாதைக்கு இந்த சந்திரயான் 3 விண்கலம் ஏவப்பட்டது. ஸோ ஆகஸ்ட் 5 மாலை 6 மணி 59 நிமிடம் முதல் 7 மணி 29 நிமிடம் வரை நிலவின் சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தும் பணியும் வெற்றிகரமாக நடைபெற்றது. இந்த நிகழ்வில் விண்கலம் தலைகீழாக திருப்பப்பட்டு வெற்றிகரமாக பணியை நிறைவு செய்தது. ஏனென்றால் புவியிலிருந்து செல்ல ஒவ்வொரு கட்டமாக உயர்த்தி கொண்டே செல்லப்பட்டது. ஸோ உயர்த்துவதற்கு கீழே எரியூட்டப்பட்டால் அதனுடைய வேகம் அதிகரித்து கொண்டே செல்லும். ஸோ நிலவின் சுற்றுவட்ட பாதை சென்ற பிறகு அதனுடைய வேகத்தை குறைக்க வேண்டும். அதனால் இந்த எரியூட்டும் பணி மேலிருந்து எரியூட்டப்பட வேண்டும். ஸோ அதற்காக ஆகஸ்ட் 5ஆம் தேதி இந்த சந்திரயான் 3 விண்கலத்தை தலைகீழாக சுழற்றும் பணியும் சரியாக செய்யப்பட்டு நிலவின் சுற்றுவட்ட பாதையில் சரியாக இயக்கப்பட்டது. ஆகஸ்ட் 5ஆம் தேதி மாலை நிலவின் சுற்றுவட்ட பாதையான 164 கிலோமீட்டர் 18,074 கிலோமீட்டர் என்ற சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. அதாவது 164 கிலோமீட்டர் என்பது நிலவின் அண்மை புள்ளியாகவும் 18,074 கிலோமீட்டர் என்பது நிலவின் சேமிய புள்ளியாகவும் உள்ள நீள்வட்ட பாதையில் இந்த சந்திரயான் 3 விண்கலம் சுற்ற வைக்கப்பட்டது. அதன் பிறகு ஆகஸ்ட் 6ஆம் தேதி 170 கிலோமீட்டர் 4,313 கிலோமீட்டர் என்ற நீள்வட்ட பாதைக்கு இதனுடைய வேகம் குறைக்கப்பட்டது. ஸோ இந்த வேகம் படிப்படியாக மீண்டும் ஆகஸ்ட் 9, ஆகஸ்ட் 14, ஆகஸ்ட் 20 என்று படிப்படியாக குறைக்கப்பட்டு ஆகஸ்ட் 23ஆம் தேதி 100 கிலோமீட்டர் என்று 100 கிலோமீட்டர் என்ற நிலவின் வட்டப்பாதையில் சுற்றுமாறு இதனுடைய சுற்றுவட்ட பாதை மாற்றி அமைக்கப்படும். ஸோ அதன் பிறகு ஆகஸ்ட் 20 மாலை 5:30 மணி அளவில் இந்த நிலவில் லேண்டர் என அழைக்கப்படும் தரை இயக்கி நிலவில் தரையிறங்கும். அதன் பிறகு தரை ஊர்தி நிலவில் ஊர்ந்து சென்று ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளும். இந்த நிகழ்வின் ஒரு பகுதியாக சந்திரயான் 3 நிலவின் மேற்பரப்பில் விண்கலத்தில் உள்ள உயர் தொழில்நுட்ப கேமரா மூலம் எடுக்கப்பட்ட புகைப்படத்தின் காணொளியை ஆகஸ்ட் 6இல் இஸ்ரோ வெளியிடப்பட்டது. இந்த காணொளி மூலமாக நிலவின் மேடு பள்ளங்கள், நிலவில் உள்ள குழியின் ஆழ் பகுதி ஆகியவை மிகவும் தெளிவாக தெரிந்தது. அதிநவீன தொலைநோக்கியால் இது மிகவும் தெளிவாக நமக்கு தெரிந்தது. ஆகஸ்ட் 23ஆம் தேதி மாலை நிலவில் இறங்கி அதை ஆராய்ச்சி செய்து இந்த சந்திரயான் 3 பயணம் வெற்றியடைய நாம் அனைவரும் வாழ்த்துவோம். இஸ்ரோவின் சாதனை பயணம் தொடரட்டும். வாழ்க இந்தியா. ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம்.
நேயர்கள் இதுவரை கேட்டது நமது சந்திரயான் 3 செயல்பாடு எவ்வாறு உள்ளது, அதனுடைய சுற்றுவட்ட பாதையை எவ்வாறு நமது விஞ்ஞானிகள் மாற்றினார்கள் என்பதை பற்றி பேராசிரியர் ரமேஷ் அவர்கள் நம்மளிடையே இன்றைய அறிவியல் பார்வை நிகழ்ச்சியில் பல தகவல்களை பகிர்ந்து கொண்டார். மீண்டும் அடுத்த வாரம் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திப்போம் நேயர்களே.